What's up my dear மக்களே, welcome to my YouTube channel. So இப்போதான் யூடியூப் ஆன் பண்ணேன். ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. திங்க் மியூசிக் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 ஹவர் முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்படி ஒரு படம் வர்றதே எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லை. ஸோ இப்போதான் ட்ரெய்லர் பார்க்க போறேன். பார்த்துட்டு எப்படி இருக்கு, என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ண போறேன். லெட்ஸ் கோ. என்னடா பண்ண போற? பழைய ஐடென்டிட்டி எல்லாத்தையும் அடிச்சுட்டு எல்லாரையும் கூட சாதாரண வாழணும் ஆசையா இருக்கு. மை நேம் இஸ் போல்ட் கண்ணன். போல்ட் கண்ணனா? அது என்ன போல்ட்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா நான் தைரியமா போல்ட்டை தட்டி கேட்டேன். பைக்கு சைக்கிள் எல்லாத்தையும் இந்த போல்ட்டை கல்வி விட்டுருவாங்க. டார்க் வெப்ல இருக்கலாம் சைட்ஸ். டார்க் சாக்லேட்டா? ரொம்ப நீ பேசுறத பார்த்தா அவ கூட க்ளோஸ் ஆயிடும் பாக்குறது. இடிக்கும் மின்னலுக்கும் நடுவுல கரண்ட் மேல ஒன்று பார்த்துருக்கீங்களா? அது பேர் போல்ட். ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். நீ இந்த ஊருக்கு என்ன வேலையா வந்திருக்க? என்ன பண்றது நான் பிளான் பண்ணிட்டேன். அது என்ன பிளான் சொல்லண்டா? எனக்கு என்ன பிளான்? ஓகே, ஓ மை காட், பிளான் சொல்றேன். வாட் இஸ் யுவர் பிளான்? மீட்டர் வட்டின்னு எல்லா நமக்கு பிசினஸ்லையும் தர்மாக்கு கை இருக்கு. அதை செய்யலன்னா என்ன ஆகும் தெரியுமா? யாரு வந்தாலும் நாங்க தான் ஜெயிப்போம். என்ன சூது கவுத? இதுக்கு அப்புறம் தான் ஃபுல் பண்ணே. என்னடா அதெல்லாம் பண்ண? இப்ப சொல்லு, எனக்கு தெரியணும். யாரா நீ? இந்த படத்தை பார்த்தா என்ன மாதிரியா இருக்கு? சிவகார்த்திக் மாதிரி இருக்குது. சிவகார்த்திக் என்ன? ஓகே, நைஸ். ஸோ மே 23 இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது. இன்னும் 2 வாரத்தில் ரிலீஸ் ஆகுது. நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு குட் பேட் அக்லி ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருந்தது. அஃப்கோர்ஸ் தலை அஜித் குமார் இல்ல. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன ஐடியா வருதுன்னா, ஹீரோ விஜய் சேதுபதி வந்து ஒரு பெரிய சம்பவக்காரன், ஆனா மாறுவேஷத்துல இருக்காரு. ஏதோ போல்ட் குமாரோ ஏதோ சொன்னாங்க அவர் பேரு. ஒரு கான்மேன் மாதிரி தெரியுறாரு, ஏதோ திருட்டு வேலை பண்ற மாதிரி. குட் பேட் அக்லில வந்த மாதிரி ட்ரக்ஸ், கேங்ஸ்டர் அந்த மாதிரி ஸ்டஃப் எல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ நார்கோஸ், மணி ஹைஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்த்து பார்த்த மாதிரி இருந்தது படம். ஐ மீன் ட்ரெய்லர். அப்புறம் இந்த ஹீரோயின் பேசுறது ஒரு மாதிரி ஹிந்தி டப்பிங்ல பார்த்த மாதிரி இருந்ததுங்க. சரியா தமிழ் உச்சரிப்புலாம் சரியா இல்லாத மாதிரி இருந்தது. சிங்க் சரியில்லாத மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த ட்ரெய்லரோட டிசைன், இந்த எழுத்துக்கள், ஃபாண்ட் இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு சரியா பிடிக்கல, கன்வின்சிங்கா இல்ல. யோகி பாபு இருக்காரு, அவர் இதுல பேசின டைலாக்ஸ் எல்லாமே ஃபன்னியா இருந்தது. ஸோ காமெடியும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ரொம்ப யங்கா இருக்காரு, ஸ்டைலிஷா இருக்காரு. ஜஸ்டின் பிரபாகரன் பண்ணியிருக்காரு, நல்ல மியூசிக் டைரக்டருங்க. ஸோ மியூசிக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவராலா இட் லுக்ஸ் லைக் அ பேக்கேஜ், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் ஆன் த வே அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் 2 வாரத்துல ரிலீஸ் ஆயிடும். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படம் ஓவராலா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்களும் ஏஸ் ட்ரெய்லர் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, இந்த படம் விஜய் சேதுபதிக்கு ஒரு ஹிட்டா இருக்குமா, வாட் டு யூ திங்க் அபவுட் இட், என்ன ஏதுன்னு காமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணுங்க. லெட்ஸ் டிஸ்கஸ். தேங்க் யூ so much for watching. Take care. Tata. Bye bye.